கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, அரசியல் என்ற பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்க விமர்சனம் பண்ணுவோம். திரை நட்சத்திரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பாமர குடிமகனாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்க மாநிலத்தை, எங்க நாட்டை நீங்க ஆளணும் அப்படின்னா உங்களுடைய தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்குன்றத நாங்க பார்ப்போம். நாங்க அதை விமர்சனம் பண்ணுவோம். அது எங்களுடைய தார்மீக உரிமை. எங்களுடைய மாநிலத்தை, நாட்டை உங்க கையில ஒப்படைக்கும் பொழுது நீங்க அதை எப்படி பார்த்துப்பீங்கன்ற ஒரு விடயம் இருக்குல்ல. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் செய்த சுதந்திர போராளிகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ரூபா நோட்ல இருக்கக்கூடிய காந்தியாக இருந்தாலும் சரி, விமர்சனத்துக்கு உட்பட்டவர்களே. காந்தியை விமர்சனம் பண்ணாங்க பெரியார் குரூப். என்ன சொன்னாங்கன்னா, காந்தி ஒரு காமக்கலவன், இரண்டு புறமும் இரு கன்னி பெண்களை வைத்திருக்கிறான், கூத்தடிக்கிறான் அப்படின்லாம் சொன்னாங்க. நேருவை விமர்சனம் பண்ணாங்க, பிரிட்டிஷ் பெண்களோட அவர் கூத்தடிச்சிட்டு இருக்கிறாருன்னு விமர்சனத்தை முன் வச்சாங்க. இப்படி அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலம் விஜய் வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா விமர்சனத்துக்கு உட்படாத ஆட்களே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து 3வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சரியாக இருந்தாதான் நாம மாநிலத்தை அவர் கையில ஒப்படைக்க முடியும், அவர் ஆட்சியை பிடிக்க முடியும். இப்படி ஒரு மனநிலை இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களே, ரசிகர்களே, தம்பிமார்களே இன்னைக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வாரத்துல நடிகர் விஜயோடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க விவாகரத்து கோரி. என்னுடைய கணவன் திருமணம் தாண்டிய உறவுல இருக்கிறாரு, ஒரு நடிகையோட பனையூர்ல குடுத்தனம் நடத்திட்டு இருக்கிறாரு, என்ன மென்டலி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு, சுமூகமா பிரியலான்னா அவர் அதுக்கு ஒத்து வரவே இல்லை. ஆனாலும் அந்த நடிகையுடைய உறவை அவர் கைவிடவும் இல்லை. எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க, அவரோட வாழ முடியாது. 26 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த வழக்கு என்பது பொதுவெளிக்கு வந்துட்டு, அதனால எல்லாருமே இந்த வழக்கு குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு முக்கியம்னு பேசுறாரு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாரு. முன்வைக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களை சார்ந்ததாகவே இருக்குது. அரசியல்ல இது ஒரு யுத்தி. பெண்களுக்கு சாதகமான திட்டங்களை தான் கொடுப்பாங்க முதல்ல. ஏன்னா பெண்கள் தான் ஆண்களை இயக்குறது. ஒரு வீட்டுல ஒரு பெண் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதைத்தான் அந்த குடும்பமே ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த கட்சி தான் ஓட்டு போடுவாங்க. அதனால பெண்களை குறிவைப்பது என்பது அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் அது அரசியலோட யுத்தி. அப்படி பெண்களை குறிவைத்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க மனைவியை உங்களால வாழ வைக்க முடியல, பிள்ளைங்களை உங்க கூட வைக்க முடியல, அம்மா அப்பாவை கூட வைக்க முடியல, உங்க குடும்பத்தை உங்களால காப்பாற்ற முடியல, நீங்க எப்படி நாட்டை காப்பாத்துவீங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்ப அந்த விவாகரத்து செங்கல்பட்டு நீதிமன்றத்துல வந்த பிறகு அது எப்படியோ சமூக வலைத்தளங்களுக்கு வந்துட்டு அது பேசு பொருளாக இன்னைக்கு மாறிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களே இன்னைக்கு திட்டி வீடியோ போடுறாங்க விஜய். சங்கீதா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சங்கீதா வழக்கு தொடுத்துட்டாங்க, விவாகரத்து கோரி வழக்கு தொடுத்துட்டாங்க. அது சமூக வலைத்தளங்கள்ல வந்துருச்சு. எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியாது, ஆனா சமூக வலைத்தளங்கள்ல வந்துருச்சு, பத்திரிகைகள்ல, தொலைக்காட்சிகள் இன்னைக்கு அதுதான் தலைப்பு செய்தியா இருக்குது. அப்ப நடிகையோட தொடர்புன்னு அவங்க மனுல தெரிவிச்சிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, கல்பாத்தி தயாரிப்பாளர் கல்பாத்தி எஸ் அகோரம் சொல்லுவாங்க, அவங்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு விஜய் நடிகை திரிஷாவோட கலந்துகிட்டாரு, ஜோடியா ஒரே கார்ல ஒரே ட்ரெஸ் கோட்ல. இது மிகப்பெரிய ஒரு வைரல் செய்தியா மாறிட்டு. அப்ப எந்த நடிகையை அவங்க இன்டைரக்டா குறிப்பிட்டு சொன்னாங்களோ அதே நடிகையோட இவர் திருமணத்தை வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களே, ரசிகர்களே இன்னைக்கு விஜயை திட்டி வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இது ஒரு அசிங்கத்தை பொது தளத்துல ஏற்படுத்தி இருக்குன்றத திங்க் பண்ணி பாருங்க. அப்ப விஜய்க்கு என்ன மனநிலைன்னா, வைஃபுக்கு எதிராக நீ என்ன வழக்கு தொடுத்து அசிங்கப்படுத்தினல, நான் உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு அப்படின்னு தைரியமாக பொது வழியில திரிஷாவை கூட்டிட்டு அவர் வந்திருக்கிறாரு கல்யாணத்துக்கு. இதை யாருமே ஆதரிக்கல, எல்லாருமே திட்டி இதுக்கு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக, திமுக அந்த 2 கட்சிகள் வேண்டாம் அப்படின்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு, வைகோ ஆரம்பிச்சாரு, விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு, அப்புறம் கமலஹாசன் ஆரம்பிச்சாரு, நாம் தமிழர் கட்சி உருவானது. இன்னைக்கு பார்த்தா விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு பார்வை என்னன்னா, இந்த 2 கட்சிகளும் வேண்டாம், 3வதா ஒரு கட்சி இங்க உருவாக்கணும். அந்த எண்ணத்துலதான் உருவாக்கப்பட்டது இத்தனை கட்சிகளும். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா, அதுல இருந்து அப்படி தடம் மாறி இந்த தனிப்பட்ட வாழ்க்கைய பொது வழிக்கு கொண்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறார். அதாவதுங்க, விஜயை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டியை பார்க்க முடியல, பிள்ளைங்களை பார்க்க முடியல, அம்மா அப்பாவை கவனிச்சுக்க முடியல. ஆனா இவர் மாநிலத்துல முதலமைச்சராகி நான் மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்றாரு. இவர் இஷ்டத்துக்கு இவர் வச்சேதான் சட்டமன்ற மாதிரி திரிஷாவை கூட்டிட்டு அலைஞ்சாருன்னா எப்படிங்க
நாம வந்து மாநிலத்தை கையில கொடுக்க முடியுன்ற ஒரு கேள்வி இங்க வந்திருக்கு. இந்த கல்யாணத்துக்கு விஜய் வந்து த்ரிஷாவை கூட்டு வந்த உடனே இன்னைக்கு அதே செங்கல்பட்டு நீதிமன்றத்துல சங்கீதா ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதாவது நான் வந்து பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவ, எனக்கு வந்து தமிழகத்துல சென்னையில வீடு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இங்கதான் வழக்கு தொடுத்திருக்கிறேன், அதனால பனையூர்ல அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து அங்க இடம் கொடுக்கணும், விஜய் வந்து வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு வழக்க தொடுத்திருக்கிறாங்க. நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, எனக்கும் என் குழந்தைக்கும் தேவையான அந்த ஜீவனாம்சத்தை கொடுக்கணும், படிப்பு செலவு வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்க மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. என்ன காரணம்னா இவர் திருமணத்துக்கு ஓப்பனா கூட்டிட்டு வந்துட்டாரு, அது வந்து அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்குது. நாளைக்கு சங்கீதா ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க விஜய் மேல வந்து விழுந்துரும். விஜய் தப்பிக்கவே முடியாது சட்டத்தின் பிடியில் இருந்து. விஜய் பண்றதை பார்க்கும்பொழுது வீம்புக்குன்னு பண்ற மாதிரி இருக்குது. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பழி வாங்குவதற்காக கல்யாணத்துக்கு ஒரே ட்ரெஸ்ல ஒரே கார்ல வந்திருக்கத பார்க்கும் பொழுது இவர் எப்படி நாட்டு மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவாருன்னு நமக்கு தெரியல. ஏற்கனவே கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 41 பேர் குடும்பத்தையும் ஒரு திருமண மண்டபத்துக்கு வரவழைச்சி அங்க ஆறுதல் சொல்லி அனுப்புனாரு. மக்களை நேரடியா சந்திக்கலாம் இவர் விரும்பவே இல்லை. அப்படிப்பட்ட இவர்கிட்ட எப்படிங்க நம்ம ஆட்சி ஒப்படைக்க முடியுன்ற ஒரு கேள்வி நிக்கி நமக்கு. அதையும் தாண்டி விஜயோடைய பெண் ரசிகைகள் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதா ஒரு ஐட்டம்ன்றாங்க, அண்ணனுடைய மனைவியே சங்கீதா ஒரு ஐட்டம் சொல்லிட்டாங்க. இத்தனை நாளா வந்து வேற கட்சிகளை திட்டிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க கட்சி அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் போக எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம், தங்கச்சியா இருக்கோம், அக்காவா இருக்கிறோம், அண்ணனா இருக்கோம், தம்பியா இருக்கிறோம், ஏன் பொண்டாட்டிய கூட நாங்க இருப்போம்னு சொல்றாங்க. இது வந்து என்ன மாதிரியான மனநிலைன்றது நமக்கு விளங்கவே இல்லை, புரியல. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தமிழகத்தில் ஏற்படுத்திட்டு இருக்குது, தெளிவாக நமக்கு தெரியுது. இளைஞர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு போயிட்டுன்றதை திங்க் பண்ணி பாருங்க. ஒரு வயசு பொண்ணு சொல்றா எங்க அண்ணனுக்கு நாங்க வப்பாட்டே இருக்கோன்றா, அந்த உறவு முறை என்னன்னு கூட அவளுக்கு தெரியல. அண்ணன்றாங்க, வப்பாட்டின்றாங்க, இதை கூட சொல்லிக் கொடுக்காமல குடும்பத்துல வளர்த்துருக்குறாங்க. அதையும் தாண்டி வந்து இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் எப்படி இருக்காங்கன்ற திங்க் பண்ணி பாருங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லல, நிறைய பேர் இவரை விட்டு விலகி வந்துட்டாங்க, கட்சி விட்டு விலகி வந்துட்டாங்க. நிறைய பதிவுகள் பார்க்க முடியுது, விஜய்க்கு ஆப்போசிட்டா நிறைய பதிவுகள் பார்க்க முடியுது. எப்படி நம்பி இருந்தோம்னா உங்களை, ஏன்னா நீங்க இப்படி பண்ணுனீங்க, இது சரியா அண்ணா, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னா அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா சில முட்டாள்கள் சில பைத்தியங்கள் இப்படி பேசிட்டு தெரியுது. தஞ்சாவூரை நடந்த அந்த நிர்வாகிகள் சந்திப்புல பாத்தீங்கன்னா பால் வியாபாரம் பண்ணக்கூடியவருக்கு 2 பையங்க, அதுல மூத்த பையன் காலேஜுக்கு போற சொல்லிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்துட்டான். வரும்பொழுது விஜய் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான் வண்டியில, 2 வீலர்ல. அவன் அதுல போலீஸ் வண்டி இடிச்சு கீழே விழுந்து ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா அவன் கோமா ஸ்டேஜ்ல போயிட்டான், கிரிட்டிக்கல். இன்னைக்கு ஐசியூல இருக்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு 41 பேர் செத்ததுக்கே அவர் வரலங்க, என் பையனுக்கே வரப்போறாரு, அவ்வளவு கஷ்டப்பட்டு பால் வியாபாரம் பண்ணி நான் வந்துட்டு கல்லூரி வரைக்கும் நான் படிக்க வச்சிருக்கேன்னு அழுகுறாரு அவரு. திங்க் பண்ணி பாருங்க. விஜய்க்கு பின்னாடி போகக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் தயவு செய்து திங்க் பண்ணி பாருங்க. உங்க அம்மா அப்பாவை பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்கன்றத பாருங்க. யாரோ ஒரு நடிகனுக்காக உங்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை வந்து பணையம் வைக்காதீங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் வந்து தாமாக முன் வரணும். இந்த மாதிரியான ஒரு கட்சி தமிழகத்துக்கு தேவையா? இது வந்து ஒட்டுமொத்தமாக இளைஞருடைய வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு நிறைய உயிரிழப்புகள், நிறைய விபத்துகள், ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு பிரச்சாரமும் ஒவ்வொரு நிர்வாகிகள் சந்திப்பும் நடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான விபத்துகளை நாம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். தனி மனித வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் என்ற பொது வாழ்க்கைக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க. உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியல, நீ எப்படி நாட்டை காப்பாற்ற போறலாம் கேட்பாங்க. இவர் எந்த முகத்தை வச்சுட்டு பதில் சொல்லுவாரு? அதனால தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி வேணுமா வேண்டாமான்றத விஜய் முடிவு பண்ணணும். நீங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய மக்களை முதல்ல காப்பாத்துங்க. மிகப்பெரிய ஒரு தவறான முன் உதாரணமாக இது இருக்குது. உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.